மக்கள் அனைவருக்கும் வணக்கம். திருச்சியை சேர்ந்த திமுகவுடைய முக்கிய பிரமுகரான KN நேரு அவருடைய மகனை பெரம்பலூர் தொகுதியில் நிப்பாட்டுறாரு. அவர் எல்லா இடங்களையும் என்ன மாதிரியான பிரச்சாரங்கள் மேற்கொள்றாரு அப்படின்னா, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, தொழில் வளர்ச்சியை ஏற்படுத்துவோம், குடிநீர் பிரச்சனையை தீர்ப்போம், இது மாதிரி ஏகப்பட்ட வாக்குறுதிகள் தன்னால் என்னென்ன முடியுமோ அத்தனை விஷயத்தையும் அவுத்து விடுறாரு KN நேரு அவர்கள். ஆனால் அந்த பகுதியில் திமுகவுடைய வரலாறு அப்படியாவா இருந்துச்சு? அதாவது திருச்சியை மட்டும் நான் சொல்ல, முக்கியமாக இன்றைக்கி நான் பெரம்பலூர் தொகுதியில் இல்லையா அதை பற்றி பேச விரும்புகிறேன். KN நேரு அவர்களுடைய ஆதரவாளர்கள் வட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய பெரம்பலூர் தொகுதியில் திமுகவுடைய குணம் என்ன? அவங்க இன்னைக்கு தேர்தல் சார்ந்து கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகளுக்கும் அந்த பகுதியில் திமுக காரன் நடந்துக்கிட்டதுக்கு வித்தியாசம் தெரியணும். அது என்ன நான் சொல்றீங்க. பெரம்பலூர் தொகுதியை ஒரு எடுத்துக்காட்டு வச்சு பேசுகிறேன். பெரம்பலூர் தொகுதியில் குளித்தலை, அப்புறம் லால்குடி, அதுக்கப்புறம் மணச்சநல்லூர், முசிறி, துறையூர், பெரம்பூர், இந்த 6 MLA தொகுதியுமே போன முறை வெற்றி பெற்றது. 3 வருடங்களுக்கு முன்பு வெற்றி பெற்றது திமுக தான். எல்லா பகுதிகளும் இதே மாதிரியான வாக்குறுதிகள் கொடுத்தது KN நேரு அவர்கள் தான். என் கேள்வி என்னன்னா, இந்த 3 வருஷம் நீங்க என்ன பண்ணியிருந்தீங்க? இந்த 3 வருஷமாக அந்த 6 தொகுதிகளில் என்ன மாதிரியான வளர்ச்சி திட்டங்களை நீங்க முன் வச்சீங்க? என்ன மாதிரியான வளர்ச்சி திட்டங்கள் உள்ள வந்து சேர்றதுக்கு நீங்க வழிவகை செஞ்சீங்க அப்படின்னு கேளுங்களேன். அதற்கு பதில் சொல்ல விரும்பாத KN நேருவும் அவரோட மகனும் என்ன பண்றாங்க, புதிய வாக்குறுதிகளை அவிழ்த்து விடுறாங்க. நீங்க 3 வருஷமா என்ன பண்ணி சொல்லுங்க ராஜா. அப்ப என்ன பண்ணி நான் சொல்லவா? எடுத்துக்காட்டு குளித்தலை MLA வந்து KN நேரு அவர்களுக்கு ரொம்ப நெருக்கணும் வச்சுக்கவேன். அந்த குளித்தலை MLA மீது PT வாரண்டை போட்டு செக் மோசடி, ஊருக்குள்ள எல்லா மோசடி வேலையும் பார்க்கறது யாரு? திமுக காரங்க. அதுல மிக முக்கியமாக மாற்றுறது யாரு? PT வாரண்ட் யாரு கொடுக்குறாங்கன்னா ஒரு MLAவுக்கு கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டில் ஒரு MLAவுக்கு PT வாரண்ட் கொடுத்து வச்சுக்கவேன். அது செக் மோசடியில் PT வாரண்ட் கொடுத்தது திமுக MLA, அதுவும் குளித்தலை MLA தான். என்ன கேஸ்? மோசடி வழக்கு. மோசடி வழக்குனா எனக்கு தெரிஞ்சு பெரம்பலூர் முழுவதும் மோசடி வழக்கு எடுத்து வச்சுக்குவேன் 80% திமுக காரன் வருவான். எல்லா மோசடி வேலையை பார்க்குறேன். ஆனால் இன்னைக்கு நேற்று கிடையாது. அது முழுக்க முழுக்க ஆசி வழங்குறது, முழுக்க எல்லா விதமான ஆசி கொடுக்கறது KN நேரு அவர்கள் தான். ஒரு பேட்டியில் இப்படியே சொல்லியிருப்பாரு, எனக்கு PSO வேலை பார்த்து போலீஸ்காரருக்கா பாருங்க, போலீஸ்காரரை தாண்டி ஒரு குற்றவாளியும் இல்லைன்னு நிரூபிப்பாப்ல, ஒரு நிரபராதியும் குற்றவாளியா மாத்துவாப்ல. அந்த அளவுக்கு திறமையான மனிதர். அது திறமையா? ஒரு போலீஸ்காரனுக்கு அது ஒரு திறமையா கேட்கிறேன். அப்படி சொல்லுவார்ல. அடுத்த ஒரு வாரத்தில் அவர் பாராட்டின அந்த போலீஸ்காரர்கள் பலான வீடியோல சிக்கினேன். இந்த லட்சணத்துல KN நேரு ஒட்டுமொத்த திருச்சி சுத்தி வச்சிருக்காப்ல. இப்ப இந்த KN நேரு திருச்சியில அறிவாலயம் ஒன்று கட்டுறாப்ல. இங்க சென்னையில பத்தாதுன்னு அங்கே ஒரு அறிவாலயம் கட்டுறதுக்கு நீ சொந்தமா காசை போட்டு ஒரு இடத்த வாங்கி அதை விட்டுட்டு 13,000 ஸ்கொயர் ஃபீட் கூடிய ஒரு இடத்த ஒருத்தனை அடிச்சு மிரட்டி உருட்டி அந்த இடத்த எழுதி வாங்கிட்டாங்க. இது ஒரு வழக்கு மட்டும் கிடையாது, ஏகப்பட்ட வழக்கு. இந்த வழக்கு ஏன் சொல்றேன் அப்படின்னா, இதுல முக்கிய குற்றவாளி மெயின் அக்யூஸ்டே லால்குடி MLA அந்த காலகட்டத்தில். எனவே இது காலம் முழுவதும் ரவுடித்தனம் பண்றதே KN நேரு அவர்களுடைய ஆசையில தான். இப்ப யாரை கொண்டு உட்கார வைக்கிறாங்க? எது? பெரம்பலூர்ல KN நேரு அவருடைய மகனே கொண்டு உட்கார வைக்கிறாப்ல. நிச்சயமாக மகன் அங்கே செல்வ செழிப்போட நல்ல அந்த பதவியில் வந்து உட்கார்றதுக்கு எல்லா ரவுடி பையனையும் வளர்த்து விட போறாப்ல KN நேரு. இது சத்தியமா நடக்குன்னு எழுதி வச்சுக்கோ. இது MLA மட்டும் கிடையாது, கவுன்சிலர் வரைக்கும் எல்லா பேரும் ரவுடி பையனை வளர்த்து வச்சதான் KN நேரு அவர்கள் அந்த பகுதியில் செஞ்ச மிகப்பெரிய சாதனை. எனக்கு தெரிஞ்சு KN நேரு அவர்கள் அந்த பகுதியில் ஒட்டுமொத்தமாக அரசியல் வாழ்க்கையை முடிவுக்கு கொண்டு வரலன்னு வச்சுக்கோங்க, உங்களுடைய இளைஞருடைய வாழ்க்கை எந்த காலத்திலும் முன்னேறாது. ஏன்னா அங்கே ரவுடித்தனத்தை மட்டும் தான் வளர்த்து விட்டுருக்காங்க. அதுக்கு இன்னொன்று சொல்றேன் கேளுங்க. MLA மட்டும் கிடையாது, இந்த முசிறி தொகுதியில் சமீபத்தில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக சொல்றேன், ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் ஆச்சு. அது என்ன அப்படின்னா, கடன் கொடுத்தவன் கடன் கேட்க போறேன். கடன் ஒரு 3 லட்சம் வாங்கியிருக்கேன். யாரு? திமுக காரன். என்னப்பா கடனை எப்பப்பா தருவேன் அப்படிங்கிறதுக்கு அவனை ஒரு 30-40 ரூபா அலைய விட்டு கடைசியா கேட்டு போனா வீட்டுக்கு தண்ணியை போட்டு உட்காந்து அவன் நடத்துறது டாஸ்மாக் பக்கத்தில் ஒரு பார். எல்லா பாரும் யார் கூடியதுன்னா திமுக காரங்க கூடியதான். அதான் KN நேரு அவங்களோட கட்சிக்காரங்களுக்கு செஞ்சு கொடுக்கக்கூடிய முக்கியமான விஷயம். எல்லா பாரும் நம்ம பசங்க எடுத்துக்கோங்கப்பா, எவ்வளவு முடியுமோ கொள்ளையடிங்கப்பா, டாஸ்மாக் கடையா அதுல பாட்டிலுக்கு ஒரு 200 ரூபாய் கூட வச்சு வீங்கப்பா. இதையெல்லாம் நல்லா கற்றுக் கொடுக்கறது KN நேரு. இதுதான் அரசியல் நினைச்சுக்கிட்டு அந்த பகுதியில் ரவுடித்தனத்தை வளர்த்து விட்டது தான் KN நேரு அவர்களுடைய அதிகபட்ச சாதனை. இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் கடனை கேட்டு வந்தாலே அவனை அருவாளை தூக்கிட்டு விரட்டுறான். யாரு? கடன் வாங்கினவன். எங்கேயா கேள்விப்பட்டிருக்கீங்களா? கடன் கொடுத்தவன் தான் மிரட்டி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா திமுக காரங்க கடன் கொடுத்தா வச்சுக்கவே அவனே மிரண்டு ஓடணும். அருவாளை தூக்கிட்டு விரட்டுறான். என்ன தைரியத்தை விரட்டுறானே தெரியல. அவன் யாரு கேளுங்க, அவன் திமுக பெரிய பொறுப்புலாம் கிடையாது. ஆனா அவன் பொண்டாட்டி வந்து திமுக கவுன்சிலர் இருக்காங்க. ஊருக்குள்ள நான் திரும்ப சொல்றேன், திமுகவுடைய கவுன்சிலருடைய புருஷியத்துல தான் தாங்க முடியல நாட்டுக்குள்ள. அதுக்கப்புறம் துறையூர் பகுதி மக்கள் சொல்றீங்க, அது கூடுதலாக சொல்றேன். அது என்ன அப்படின்னா, அந்த பகுதியில் அதிகமாக கஞ்சா போடுற விற்கிறாங்க. அது கஞ்சா போடுறதோட மாட்டினவே ஒரு 2 வாரத்துக்கு நினைக்கிறேன். மாட்டினவன் வேற யாரும் கிடையாது, அந்த பகுதியில் கூடிய துறையூர் பகுதியில் கூடிய
கிளை செயலாளர். எது? திமுக கிளை செயலாளர். ஒருத்தன் டாஸ்மாக் கடை பக்கத்தில் பார் அடைச்சிக்கிட்டு அதுல லைசன்ஸ் இல்லாத பார் அடைச்சிக்கிட்டு அதுல கள்ளச்சாராயத்தை வித்து போராடுறான் திமுக காரன். இன்னொரு கூட அது பத்தாது கஞ்சா விற்கிறான். எவ்வளவு நல்லா தொகுதியை வளர்த்து வச்சிருக்கா. இது எல்லாமே சகலமர வளர்த்து விட்டது வேற யாரும் கிடையாது, KN நேரு அவர்களுடைய தலைமையில தான். அந்த ஆளை பொறுத்த வரைக்கும் இங்க இப்படியான ஆளுகள் இருக்க வரைக்கும் தான் நாமளும் நம்ம பிள்ளைகளும் நல்ல சகல வசதிகளோட வாழ முடியும். எனவே எனக்கு நல்லவன் வேணாம், வல்லவன் வேணாம், நான் ரவுடி வேணும், அந்த மாதிரி போக்குல தான் அரசியலை முழுமையாக கெடுத்து குட்டிச்சோறு ஆக்கினது KN நேரு அவர்கள் திருச்சி பகுதியில். எனவே வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் பெரம்பலூர் தொகுதி மக்கள் யாருக்கு ஓட்டு போறது சரியா இருக்க முடியும் அப்படின்னா திமுகவுக்கு ஓட்டு போடாம இருக்கிறது சரியா இருக்க முடியும். அது என்ன உறுதியா சொல்ல முடியும். எனவே இது ஒரு முன்னெச்சரிக்கை மணியா வச்சுக்கோங்க. தெரிஞ்சும் தெரியாமல கூட திமுகவுக்கு ஓட்டு போட்டுறாதீங்க, அதோட செத்துச்சு அந்த தொகுதி. இப்ப யாருக்கு ஓட்டு போறது சரியா இருக்க முடியும் அப்படின்னா அந்த பகுதியில் இதற்கு நேர்மாறாக இருக்கக்கூடிய நபர்கள் யாருன்னு தேடுனா இருக்கக்கூடிய அந்த வேட்பாளர்களை எனக்கு தெரிஞ்சு தகுதி இருக்கக்கூடிய வேட்பாளராக பாரிவேந்தர் அவர்கள் தோணுது. ஏன்னா தோணுதுன்னு சொல்றீங்க, ஏன்னா இந்த பெரம்பலூர் தொகுதிக்கே இருக்கக்கூடிய இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து நேர்மாறா இருக்காரு. அதாவது ஒரு அரசியல்வாதியாக ரவுடித்தனத்தை வளர்த்து வர்றது இல்ல, கஞ்சால் ஆரம்பிச்சு பார் வரைக்கும் நடத்துறதுக்கு அங்கே தன்னுடைய தொண்டர்களை ஏவி விடுறதில்ல, இந்த மாதிரி வேலையெல்லாம் அவர் தகுதிக்கு பண்றதில்ல. ஏன்னா சமூகத்தில் ஒரு நல்ல நிலைமையில இருக்காரு. முதலாவது அவருக்கு இனிமே தேவை அந்த பகுதியில் கொள்ளையடிச்சு தான் வாழணுன்ற நிலைமை அவர் கிடையாது. ஏன்னா போதுமான அளவுக்கு செல்வ செழிப்போட தான் அவர் இருக்காரு. அதையும் தாண்டி சென்ற முறை எனக்கு தெரிஞ்சு தமிழகத்தில் இருக்கக்கூடிய எம்பிகள்லேயே அதிகப்படியான அமைச்சர்களை சந்திச்சது யாரும் கேட்டீங்கன்னா இந்த பாரிவேந்தர் அவர்களா. ஏன் அவரால் சந்திக்க முடியுது அப்படின்னா அவர் ஓரளவுக்கு நல்ல உறவை நரேந்திர மோடி தலைமையிலான அரசுக்கு நெருக்கமாவே அவர் எடுத்துட்டு போறாரு. அதனாலேயே அவரால் எல்லா அமைச்சர்களையும் எளிமையாக அணுக முடியுது, எல்லா அமைச்சர்களையும் பார்க்க முடியுது. இது ஒரு முக்கியமான தகுதி. அது நம்ம தொகுதியிலிருந்து தேர்வு செய்யக்கூடிய ஒரு எம்பிக்கு என்ன தகுதி இருக்கணும் அப்படின்னா மத்திய அரசு போய் அணுகக்கூடிய விஷயம் இல்லையா, அது வேகமா அணுகிற அளவுக்கு அவருக்கு அங்கே அக்சசபிலிட்டி இருக்கணும். அந்த வகையில் பாரிவேந்தர் அவர்கள் தகுதியான நபர் தான். ஆனா அதையும் தாண்டி என்ன அவர்கிட்ட ஒரு நல்ல விஷயம் இருக்கு நீங்க கேட்டீங்கன்னா நான் பார்த்த வரைக்கும் நல்ல விஷயம் என்ன அப்படின்னா அவருக்கும் கீழே போதுமான அளவுக்கு கல்வி அறக்கட்டளைகள் இருக்கு. SRM இருக்கு இல்லையா, SRM கல்வி அறக்கட்டளைகள் இருக்குது. இந்த SRM கல்வி அறக்கட்டளை மூலமாக என்ன செஞ்சிட முடியும் அப்படின்னு அப்ப கேள்வி பேசினாங்க. ஆனா அவர் சொன்ன மாதிரியே எனக்கு தெரிஞ்சு கடந்த 5 வருஷத்துல 1200 மாணவர்களுக்கு இலவசமாக தன்னுடைய சொந்த நிதி, அதாவது எம்பிகளுக்கு தனியா நிதி ஒதுக்குவாங்க, அந்த நிதியே செலவழிக்கல இந்த தயாநிதி நம்ம திமுக எம்பிக்காரங்க. ஆனா இவரு தன்னோட சொந்த பணத்தையே செலவு பண்ணி 1200 மாணவர்களை அவங்களுடைய கல்விக்கான எதிர்காலத்துக்கு உதவி இருக்காரு. இதை நாங்களே கிராஸ் செக் பண்ணிட்டோம். எல்லா பகுதியிலும் இருக்கக்கூடிய மாணவர்கள் முக்கியமாக ஏழை எளிய மாணவர்களுக்கு ஓரளவுக்கு உதவும் நோக்கத்தோட 1200 மாணவர்களை படிக்க வச்சிருக்காரு. இது மற்ற எந்த எம்பியும் செய்யாத முதலாவது தகுதி அவருக்கு. இதோட மதிப்பே அந்த பசங்களை 4 வருஷம் 5 வருஷம் லா காலேஜில் அமைச்சு BE வரைக்கும் வச்சுக்கோங்க, எல்லா படிப்பு படிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, இதோட மதிப்பே ஏறக்குறைய 118 கோடி வரைக்கும் போகுது. 118 கோடி வரைக்கும் இந்த மாணவர்களை படிச்சு வெளியே வர்றதுக்கு அவர் செலவழிச்சாகணும். எனவே அந்த விஷயத்தில் மத்திய அரசோட நிதியோ இல்லை யாரோட நிதியோ அவர் எதிர்பார்க்க தேவையில்லை. ஏன்னா அவர்கிட்டயே நிதி இருக்கு, அந்த தொகுதியை முன்னேற்ற அளவுக்கு போதுமான அளவுக்கு அக்கறை இருந்தால் மட்டும் போதும். இது மட்டும் கிடையாது, தன்னுடைய எம்பியுடைய நிதி, தன்னுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அந்த தகுதியின் கீழ் கிடைக்கக்கூடிய நிதியை மட்டும் இல்லாமல் தன்னோட சொந்த நிதியை பயன்படுத்தி சுமார் 10க்கும் மேற்பட்ட கிராமங்கள், உடும்பியம், அன்னமங்கலம், சாத்தனூர் இப்படின்னு கிராமங்களில் குடிநீர் வசதினா ஆரோ, அதாவது நல்ல தண்ணியா மாற்றி அந்த மக்களுக்கு ஒரு நல்ல குடிநீர் கிடைக்கிறதுக்கான வழிவகைகள் செஞ்சு கொடுத்துருக்காரு. அதற்காக 3 to 4 கோடி ரூபாய் செலவு பண்ணிருக்காரு தன்னுடைய சொந்த பணத்தை. என்ன கேட்டீங்கன்னா இது தர்ம காரியம் மாதிரி பண்ணா கூட நல்ல விஷயம் தான். தர்ம காரியம் மாதிரி நினைச்சு நம்ம ஒரு 10 கிராமம் ஒரு 20 கிராமத்துக்கு ஏதாவது செஞ்சு கொடுக்கணும்னு நினைக்கிறா பாருங்க, அப்படின்னு முன் வந்து செஞ்சாலே கிராமம் கொஞ்சம் கொஞ்சமா முன்னேற ஆரம்பிச்சிடும். எனவே அந்த விஷயத்திலையும் மற்ற எம்பி யாருமே, எல்லா எம்பிட்டையும் காசு இருக்குது, ஏன் KN நேருட காசே இல்லையா, மற்ற எல்லா எம்பிட்டையும் காசு இருக்குது, ஆனா செய்யணும் மனசு இருக்கணும். அந்த வகையில் எதாவது செஞ்சாருன்னு உறுதியா சொல்ல முடிய அளவுக்கு இந்த மாதிரி ஆதாரங்கள் பாரிவேந்தர் சைடுல இருக்குது. இதை தவிர லால்குடி பகுதியில் இருக்கக்கூடிய சிவன் கோயில், முருகன் கோவில், பிற அம்மன் கோவில்கள், இப்படி எல்லா கோவிலுமே அந்த சிவன் கோயிலுக்கு மட்டும் அந்த கலச பகுதி மட்டும் சரி செய்யறதுக்கு சுமார் 25 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காரு. இது எல்லாமே அவரோட நிதி, அவரோட சொந்த காசு கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி கோவில்களுக்கு தர்ம காரியங்கள் செய்யறதாகட்டும், இல்லாட்டி ஆலயங்களுக்கு, அது கிறிஸ்தவ ஆலயங்களாகட்டும் இல்லாட்டி இஸ்லாமியர்களாகட்டும், இவங்க தேடி வந்தா கூட அந்த பகுதியிலுடைய செயின்ட் சேவியர், அவருடைய தூய சேவியர் ஆலயம் அது கட்டுறதுக்கு சுமார் 4 to 5 லட்சம் கொடுத்துருக்காரு. இப்படி எல்லா பகுதியிலும் கூட மக்களுக்குமே தேடி வரும்போது தன்னால் முடிஞ்சதை செய்கிறாரு. அப்போ ஆன்மீக விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்து, முஸ்லீம், கிறிஸ்தவர் இதெல்லாம் பார்க்கறது இல்லை. யாராவது வராங்களா ஒரு தர்ம காரியம் பண்ணணுன்ற ஒரு எண்ணம் அவருக்கு இருக்குது. இதுவும் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இதில் இன்னும் முக்கியமான வாக்குறுதிகளாக பார்க்கும்போது அந்த பகுதியில் மணச்சநல்லூர்
ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கே மணச்சநல்லூர் அரிசி ரொம்ப ஃபேமஸ். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் பாதி பேருக்கு சோறு போடுறதே அந்த பகுதி மக்கள் தான். அந்த பகுதியில் ஒரு வேர் ஹவுஸ், அது முக்கியமாக பதப்படுத்தும் கிடங்குகளை அமைச்சு கொடுக்கணும் அப்படின்றது நீண்ட நாள் கோரிக்கை இருக்குது. அந்த பகுதியில் ஏகப்பட்ட ஆலைகள் இருக்குது. அதை இன்னும் நவீனமயப்படுத்தணும், இன்னும் நவீனமயமாக்கணும், அதுக்கு போதுமான வசதிகள் செஞ்சு கொடுக்கணும். அப்படின்னா அதுவாகட்டும். இல்லாட்டி சிலம்பூர் ஏரி ஆகட்டும், ஆறுகள் நினைச்சு உள்ள கொண்டு வரக்கான வேலையை நடத்தணும், இதுவாகட்டும். இல்லைன்னா பெரம்பலூர் முழுவதும் இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய மிக முக்கியமான விவசாயமான இந்த சின்ன வெங்காயம், இந்த சின்ன வெங்காயம் சம்பந்தப்பட்ட தொழிற்சாலைகள் உள்ள வரதாகட்டும். இந்த மாதிரி ஏதாவது தேவைகள் இருக்குன்னா அதையும் சாத்தியப்படுத்துறதுக்கு மத்திய அரசுடன் இணக்கமாக போகக்கூடிய ஒரு சரியான எம்பி அங்கே தேவை. நம்ம எல்லா பேருக்கும் உறுதியாக தெரியும், 2024 எல்லா சர்வே ரிப்போர்ட் ஆகட்டும் எல்லாமே சொல்றது என்னன்னா, நரேந்திர மோடின்ற நபரை தோக்கடிக்கிறது இங்கே யாருமே கிடையாது. அவர் தான் பிரதமராக வர போறார். இது உறுதியாக அடிச்சு சொல்ல முடியும். அப்படி இருக்கும்போது அந்த நரேந்திர மோடி தலைமையிலான அந்த அரசுக்கு நேரடி பிரதிநிதியாக வரக்கூடிய பாரிவேந்தர், ஏன்னா அவரும் தாமரை சின்னத்தை தான் போட்டிடுறாரு. எனவே இந்த கட்சியினுடைய நேரடி பிரதிநிதியாக தான் பார்லிமெண்ட்டுக்கு போகிறாரு. எனவே போன முறையை விட இந்த முறை அவரால் நிறைய விஷயங்களை சாத்தியப்படுத்த முடியும். பதிவோட இறுதியாக நான் சொல்ல விரும்புறது என்ன அப்படின்னா, பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதி மக்கள் எதை முடிவு பண்ணுறதுனா, ரவுடித்தனமா இந்த கஞ்சா விற்கிறவன், டாஸ்மாக் பார் நடத்துறவன், அதை தவிர நில அபகரப்பில் சிக்கிறவன், எல்லா மோசடி வேலையும் பார்க்குறவன், இவங்க தேவையா? இல்லாட்டி இந்த மாதிரி வேலைகளில் ஈடுபடாமல் மத்திய அரசுடன் இணக்கமாக இருந்து வேலையை சாதிக்கிறது மட்டும் கிடையாது, தன்னுடைய சொந்த நிதியை எடுத்து சுமார் 200 கோடி வரைக்கும் அந்த பகுதி மக்களுடைய வளர்ச்சிக்கு தன்னால் முடிஞ்சு செலவு பண்ணக்கூடிய ஒரு நாகரிகமான அரசியல்வாதியை தேர்வு செய்து சரியா அப்போ நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. என்ன கேட்டீங்கன்னா, பெரம்பலூர் தொகுதி மக்களுக்கு பாரிவேந்தர் அவர்கள் ஒரு சரியான தேர்வாக இருக்க முடியும். வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர, தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு. இனி பயம் எதற்கு?